தனியார் பாலில் கலப்படம் குறித்து விசாரணை நடத்த 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். ஒரு 4 குழுக்கள் அமைச்சிருக்கோம். 4 குழுக்கள் அமைச்சு சென்னை, சேலம், திருச்சி, மதுரை போன்ற இடங்களில் சாம்பிள் எடுத்து பூனை, எங்கள் மாதவரம் டிப்போ, கிண்டி போன்ற 3 லேப்லையும் சோதனை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தனியார் பால் எல்லா பாலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில பால் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு தரமாக விற்கிறாங்க. ஆனால் பெருவாரியான தனியார் பால்கள் வியாபார புத்தியோடு பால் கெட்டு போகாமல் இருக்க எல்லா விதமான கலப்படங்களும் பண்ணுறாங்க. அது கன்ஃபார்மாக நான் பல அதிகாரிகிட்ட டாக்டர்கிட்டலாம் பேசிட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இந்த காஸ்டிக் சோடா, ப்ளீச்சிங் பவுடரு, ஹைட்ரோஜன் ப்ராஜெக்ட்ங்கிற ஒரு ஆசிட்டு இதெல்லாம் கலக்கிறாங்க. அதை விட கிழங்கு மாவு, சீனி, இப்படி குளுக்கோஸு இதெல்லாம் சேர்த்து பால் திடமாக இருக்கிறதுக்காக இதையெல்லாம் கலந்து எங்கள் பால் தான் தரமான பால், ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளி தூக்கி போட்டால் கூட அந்த பால் கெடாது. பால்லாம் கெடணும், பழம்னா அழுகணும். ஒரு வாழைப்பழம் வாங்குறீங்க, அந்த பழம் 4 மாதத்துக்கு கெடாமல் இருக்குன்னு சொன்னால் அது ஒரிஜினல் பழமா? அங்கே கெமிக்கல் கலந்துருக்குன்னு தான் அர்த்தம். அதே தான் பால்லையும் நடக்குது. இப்போ